என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. கையை தட்டி 2 அடி மட்டும். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் என்னை அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. என்னை அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என சொல்ல கையை தட்டி, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. ஆல்ரைட், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். Philippians 4:13. 4:13. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி ஒரு வசனத்தை நான் படித்து விட்டால் அது ரொம்ப முற்போக்கான தைரியமான ஒரு வசனம். ரேண்டமாக வேகமாக ஒரு வசனத்தை எடுத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு சொல்லுவது ரொம்ப எளிது. இட்ஸ் ஈஸி டு சே. இந்த வசனத்தை படித்துவிட்டு உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் எல்லா கவலைகளையும் பின்னாடி வைங்க, நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. மனித வாழ்க்கையில், அந்த விசுவாசிகளின் வாழ்க்கையில் நம் எல்லாரும் ஏதோ ஒரு கடின காலத்தில் கஷ்டங்களினூடே போகிறோம். நான் போகிற பாதையில் நீங்கள் நிறைய பேர் கடைசி வரைக்கும் போகவே மாட்டீர்கள். அது எனக்கு பாதை. இப்படி சொல்லட்டுமா, நீங்க போகிற பாதையில் நானும் ஒருவேளை கடைசி வரைக்கும் செல்லாமல் இருப்பேன். நீங்கள் அனுபவித்த சில வேதனைகளை எனக்கு என்னன்னு கூட புரியாது. நான் அனுபவிக்கிற சில வேதனைகள் உங்களுக்கு என்னன்னு கூட புரியாது. Some things I had to go through, it will never cross your path. அது உங்கள் வழியாய் வராது. ஆனால் உங்க பிரச்சனை வேற, என் பிரச்சனை வேற, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பிரச்சனையும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒன்றில் நாம் எல்லோருமே சிக்கியிருப்போம், கடந்து வந்திருப்போம். அது கவலை. உட்கார்ந்து அந்த ஆமீன் சொல்லும் போதே தெரிகிறது. எல்லோரும் கவலைப்படுகிறோம். நான் கடந்து வந்த பாதைகள் நீங்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களும் நானும் கவலைப்பட்டிருக்கிறோம். சிலர் மாதங்கள், வாரங்கள் கவலையினுடைய சென்றிருக்கிறீர்கள். சிலர் சந்தோஷமா என்ன பார்த்து நான் இன்னும் போல, கவலைப்படாத, சீக்கிரம் போவீங்க. மனித வாழ்க்கையோடு கலந்த ஒன்றுதான் கவலை. இன்னைக்கும் காலையில் உங்கள் அழகு முகத்தை எல்லாம் காலைல பார்க்கும்போது அந்த அழகுக்கு நடுவில் அந்த கவலை நல்லா தெரியுது. We all going through worries. நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகள் எனக்கு என்னன்னு கூட இன்னும் புரியவில்லை. கடந்த வருஷம் நீங்கள் சிலர் கவலைப்பட்டிருக்கலாம், சிலர் போன மாதம் கவலைப்பட்டிருக்கலாம், சிலர்
இந்த வாரம் கவலைப்பட்டிருக்கலாம். சிலர் இப்போது உட்கார்ந்திருக்கும் போது கவலையோடு உட்கார்ந்துருக்கீங்க. we all somewhere or the other through our life we have encountered worries in our life. ஒரு மனிதர் பெரியவர் இப்படி சொன்னார், worry is a controversy between the mind and the heart. இதயத்திற்கும் சிந்தனைக்கும் ஏற்படுகிற போராட்டம் தான் கவலை. அப்படின்னா என்ன சொல்றார்? சிந்தனை, அறிவு யோசிக்கிறது, கவலையை நினைக்கிறது, இருதயம் அதை கையாள துடிக்கிறது. இந்த மனதுக்கும் இருதயத்துக்கும் உள்ள போராட்டம் தான் கவலை. இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புகிற பைபிள் அதை இன்னொரு இடத்தில் பவுல் அவர்கள் அப்போஸ்தலன் ஆங்ஷியஸ் என்ற வார்த்தை குறித்து சொன்னார். நீங்கள் ஒன்றை குறித்தும் விசாரப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும், கவலை ரொம்ப நாள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, சீக்கிரம் அதை பின்னாடி வச்சிடேன் அப்படின்னு. இவ்வளோதான். இவ்வளோ நேரம் எதுக்கு பேசினா? நம்ம எல்லாருக்கும் அது இருக்குன்னு சொன்னேன். உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ஆனால் வெவ்வேறு பிரச்சனைகள். we all are going through worry. ஆனால் கவலையே உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டீங்கன்னா அது உங்களை ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கிள் பண்ணும். அதை உங்களை சரீர பிரகாரமாய் உடைக்க தொடங்கும். நிறைய கவலைப்படுகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவதில்லை. நிறைய கவலைப்படுகிறவர்களுடைய இதய துடிப்பினுடைய வேகம் அதிகரிக்கிறதாம். ஆராய்ச்சி சொல்லுகிறது 60 to 72 பீட் பர் செகண்ட் இருக்கணும் ஹார்ட் பீட். ஆனால் நீங்கள் கவலைப்படும் போது அதனுடைய ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகி 120 வரைக்கும் போகலாம். இப்படியே நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த இருதயத்துக்கு பாவம் எவ்வளோ வேலை கொடுக்குறீங்க. அது எத்தனை நாள் தான் உழைக்கும்? அந்த இருதயம் நீண்ட காலம் 120 வரை அடிக்கணும்னா கவலைப்படாமல் இருங்கள். என்னை பார்க்குற அந்த காலை பார்வை எல்லாம் கவலையான பார்வை. நல்ல ஒரு அலிலிய சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்தை சீக்கிரம் கெடுத்துறாதீங்க. நடப்பதெல்லாம் நடக்கும். என் ஆண்டவர் இவ்வளோ தூரம் உங்களை கைவிட்டாரா? இத்தனை உயரங்கள் நடத்தி வரலையா? கவலைப்படாதீங்க. ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா அழகா கருப்பாக இருக்கிற முடி வெள்ளையாக மாறிடுவான். இப்போதான் ஒரு அம்மா எழுந்து அப்படியே பாஸ்டர் அப்படின்னு. ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா முகத்தில் சுருக்கங்கள் காலங்களுக்கு முன்னே ஏற்படுமாம். கவலைப்படாதே. சிலர் கவலைப்படும் போது சிலர்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்களாம். எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். சிலர் கவலை வந்தால் எல்லார்கிட்டையும் பேச மாட்டாங்களாம். குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் பேசுவாங்க. சிலருக்கு கவலை வந்தால் வீட்டின் மூலையிலே அடங்கி கிடப்பார்கள். சிலருக்கு கவலை வந்தால் ஃபோன் 5 நாள் எடுப்பதில்லை. சிலருக்கு கவலை வந்தால், ஆமேன், இதற்கு முன்பு பாசத்தோடு பழகினவரை கூட பார்க்கும்போது அவர்களை வெறுப்போடு பார்த்து ஒதுங்கி நிற்பார்கள். கவலை ஏற்படுத்துகின்ற சில விஷயம். சிலருக்கு கவலை வந்தால் அதுவே ஒரு சாக்காய் எடுத்துக்கொண்டு வேலைக்கு போவதை நிறுத்தி விடுகிறார்கள். 5 நாள் வேலை, அதில் 3 நாள் வாரத்தில் லீவ் போடுகிறதுக்கு காரணம் சிலர் படுகின்ற சில கவலைகள். கவலை வந்தால் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, அளவுக்கு அதிகமாய் சிலர் சாப்பிடுகிறார்களாம். கவலை வந்தால் சிலர் அளவிற்கு சாப்பிடாமல் குறைவாகவும் சாப்பிடாமல் இருக்கிறார்களாம். கவலைக்கு எவ்வளோ வேலை இருக்கு. கவலைப்படுகிறவர்களுக்கு டைலமா, எந்த முடிவையும் எடுக்க முடியாதவர்களாய் வாழ்க்கையில் தத்தளித்து நிற்பதை கண்டிருக்கின்றோம். ஆகையால் தேவ பிள்ளைகளை 3 பேரை தட்டி சொல்லுங்க, கவலை தூக்கி ஓரமாவே, நடப்பது நடக்கட்டும். ஆனால் நமக்கு ஒரு அழகு வார்த்தை பவுல் தந்தார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த சபையில் இருக்கின்ற நிறைய குடும்பங்களை கொஞ்சமாவது நேராக சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். சிலர் சாதாரண வேலையில் இருக்கீங்க, சிலர் உயர்ந்த வேலையில் இருக்கீங்க, சிலர் உயரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, CEO ஆக போறீங்க. அந்த வேலையின் நெருக்கடிகளும் பாரங்களும் கவலைகளும் இதில் என்னென்ன சமாளிக்கணும் என்பதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போது அது கவலையாக இருக்கும். I have counseled at least a few families in this church and I know most of them. அதில் இருக்கின்ற நிறைய பேரும் ஏதோ ஒரு கவலையில் தான் போய்கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படுகிற நிறைய பேர் அந்த கவலை விட்டு வெளியே வருவதற்கு மாற்று பாதைகளை தேடுவது வழக்கமாய் மாறிக்கொண்டிருக்கிற காலம். என்ன பண்ணுனா நிம்மதியா இருக்கலாம், எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று இந்த வேதத்தையும் தேவனையும் ஓரமாய் வைத்துவிட்டு புறம்பான சில உலக வழிகளை தேடி கவலைகளை மறக்க துடிக்கிறார்கள்.
சிலர் நட்புகளை பெருக்கினால் கவலை மாறுமோ என்று நினைக்கிறார்கள். நான் தைரியமா சொல்றேன், கவலை நீங்காது. நட்புகளால் கவலையை முடிக்க முடியாது. டு erase the worry. தொடர்ந்து திரைப்படங்களை பார்த்தால் கவலை மாறுமா என்று நினைக்கிறார்கள். படம் முடியும், கவலை முடியாது. There is always an end to a movie, but there is no end to the worries. சிலர் நினைக்கிறார்கள், சிரித்து விட்டால் எப்படியாவது கவலை போய்விடும். சிரிக்கலாம், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூஞ்சி திரும்ப அதே ஷேப்புக்கு தான் வருகிறது. காரணம், கவலை உங்களை வாட்டிக்கொண்டிருக்கிறது. சிலர் கவலைப்படும் போது பிறரை குறித்து அப்படி பேசிட்டே இருந்தால் கவலை மறக்கலாம் என்று நினைக்கிறார்கள். செய்யாதிருங்கள், கவலையை நேரிடுங்கள், கவலையை ஓரமாய் வையுங்கள். பவுல் நமக்கு தந்த வார்த்தையின் ஆழம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கலாம், உங்களை அபியூஸ் பண்ணியிருக்கலாம். இப்படி இந்த சீட்டு விளையாடுறவங்க கேட்டால் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எப்பவுமே அது என்னன்னு தெரியாது பாஸ்டர், வேண்டாத சீட்டெல்லாம் எனக்கு தான் வரும்னாரு. எனக்கு தெரியாது, நான் விளையாடினதில் உங்களுக்கு ஒருவேளை சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். The deck is always stacked against me. எப்போ கார்டு எனக்கு வந்தாலும் எனக்கு தேவையில்லாத கார்டு தான் எனக்கு வரும், எனக்கு சாதகமாகவே இருக்காது என்று வாழ்க்கை கூட உங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலைகள் தான் தந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகளை நான் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை முன்னாடி வச்சு வசனத்தின் கீழே நானும் என் குடும்பமும் செழிப்போம் என்று சொல்றவங்க மட்டும் தலைமையில கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வார்த்தை விலையேற பெற்றது, அது உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்க வல்லதா இருக்கின்றன. The unsearchable richness of God's word, வார்த்தையினுடைய மதிக்க முடியாத ஐஸ்வர்யத்தின் நிறைவின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் கைவிடுவாரா? இன்னொரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதே. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. வேகமாக சடுதியாக ஒரு வசனத்தை பொறுக்கி பைபிளை எடுக்கணும்னா நம்ம வேகமா எடுக்கக்கூடிய ஒரு வசனம் பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆனால் அந்த வசனத்தை மட்டும் ரேண்டமாக பிக் பண்ணி சென்றால் மட்டும் போதாது. ஆமேன். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய உறவுகளின் பிரச்சனை, பொருளாதாரத்தின் வெற்றிக்காக போகிற இந்த பாதை, பிள்ளைகளை வளர்க்கும் போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தில் நாம் சந்திக்கின்ற சில போராட்டங்கள். சில சொல்றாங்க, நான் சபையிலே கடந்து எல்லாமே செய்கிறேன், ஆனாலும் தோல்வி என் மேல் அச்சிடப்பட்டது போல் என் வாழ்க்கை காணப்படுகிறது. இன்னைக்கு உங்களை சொல்ல வரேங்க, கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பவுல் இந்த வார்த்தையை எங்க தெரியுமா எழுதுகிறார்? 4ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தில் எழுதுகிறார். பிலிப்பியரில் மொத்தமே 4 அதிகாரம் தான். ஆமென். நல்ல வேளை அந்த வார்த்தையை என்னால் முடியும் என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை முதல் அதிகாரத்தில் எழுதவில்லை, 2ஆம் அதிகாரத்தில் எழுதவில்லை, 3ஆம் அதிகாரத்தில் எழுதவில்லை, கடைசி அதிகாரத்தில் எழுதுகிறார். அப்ப நம்ம அவர் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பே இருக்கின்ற 3 அதிகாரங்களையும் ஆழமாய் படிக்க வேண்டும். படிப்பதற்கு நமக்கு நேரமில்லை, நீங்கள் பின்பு படிக்கலாம். சொல்லுகிறேன், 1வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா பவுல் சொல்றார்? உங்களுக்கு ஒற்றை சிந்தனை தேவை. ஆமென். 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் சாதிப்பேன்னு சொல்லுங்களேன். அந்த சாதிக்கணும்னு சொல்ற உங்களுக்கு என்ன தேவை என்று 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. யூ நீட் a singular mind. ஆமென். நிறைய பேர் செதறி இருக்கீங்க. அவர் சொல்றார், உங்க சிந்தனை ஒற்றை சிந்தனையா இருக்கணும். என் விசுவாசத்தை துவக்கினவர் கிறிஸ்து, என் விசுவாசத்தை முடிக்கிறவர் கிறிஸ்து. 2ஆம் அதிகாரம் வரும்போது ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு சப்மிசிவ் மைண்ட் வேண்டும், அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தனை உங்களுக்கு தேவை. ஆமென். 3ஆம் அதிகாரம் வரும்போது சொல்றார், உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை மட்டுமல்ல, உங்களுக்கு ஒற்றை சிந்தனை மட்டுமல்ல, உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தனை இருக்க வேண்டும். இந்த 3 சிந்தனைகளையும் தாண்டி வந்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் வரும்போது அவர் சொல்றார், தடுமாற்றம் இல்லாத சிந்தனை நான் உனக்கு தருவேன். அந்த இடத்தில் வந்துதான் 4:13 பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த மாதிரி பேசும்போது அந்த பேச்சின் கீழ் கேட்டு கண்ணை திறந்து தூங்குற சிலருக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இருக்கீங்களாங்க? மீண்டும் சொல்றேங்க, உங்களுக்கு ஒற்றை சிந்தனை தேவை, அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தனை தேவை, அதை விட உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை தேவை. இது 3லும் நிலைச்சிருந்தா 4வது நீங்க எழுதி முடிப்பீங்க, ஐ ஹாவ் a secure mind,
நான் தடுமாற்றம் இல்லாத இருதயம் கொண்டவன், என பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சோ முதல்ல உங்களுக்கு பதறாத ஒரு மனம் தேவை. துன்பங்கள் உண்டு, ஆனா நான் பதற மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் இருங்க, கேட்டுட்டாமேன்னு சொல்லுங்க. துன்பங்கள் இருக்கு, ஆனா நான் பதற மாட்டேன், ஒற்றை சிந்தனையோடு என்னதான் ஆனாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்ற தீர்மானம் உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? I am totally focused on Jesus. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் இயேசு 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 என்று வாழுவேன் என்று சொல்ற ஒரு விசுவாசி இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பேதுரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கடலின் மேல் நடக்கும்போது கண்கள் இயேசுவின் மேல் இருந்த வரைக்கும் தண்ணீரின் மேல் நடந்தார். ஆமென். சிந்தை சிதறிய போது மூழ்கத் தொடங்கியது. இன்னைக்கு உங்களை கர்த்தர் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வேன் என்று முழக்கத்தோடு எழும்புவதற்கு முன்பாக உங்களுக்கு தேவை ஒரு ஒற்றை சிந்தனை, ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட். சிதறாத ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க பக்கத்து. இந்த வருஷம் முடியும் போது கர்த்தரனை வேறு பரிமாணத்தில் ஆசீர்வதிப்பார். இன்னொருத்தரை திரும்பி சொல்லுங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சொல்லும் போது நீங்காத மாதிரி சொல்லாதீங்க, நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 2ஆம் அதிகாரம் வரும்போது பிலிப்பியரில் சொல்றார், you need to have a submissive mind. ஒற்றை சிந்தனை மட்டும் போதாது, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு தேவை. கொஞ்சம் ஒரு வலது கை மேலே உயர்த்தினா தூங்குவீங்க பாருங்க. உங்களை தூங்க விடுறது எனக்கு பிடிக்காது பாருங்க. இருக்கிறது 20 நிமிஷம். என்னைக்கு நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறீர்களோ, என்னைக்கு நீங்க கர்த்தாவே இந்த துன்பத்தில் நீதான் என் தஞ்சம், என் அடைக்கலம்னு கையை உயர்த்தி அவர் மேல சார்ந்து விடுகிறீங்களோ, நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் அதை ரொம்ப சீரியஸா எடுக்கிறார். கேட்கல சிலர் மீண்டும் சொல்றேன், என்னைக்கு துன்பத்தின் நடுவில் 2 கையை உயர்த்தி கர்த்தாவே எல்லாரும் என்ன கைவிடுறாங்க, எல்லாம் எனக்கு எதிரடையா இருக்கு, நீங்க தான் என் தஞ்சம்னு சொல்றீங்களோ, அந்த நிமிஷத்துல நீங்க சீரியஸா எடுக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தரை சீரியஸா எடுக்கிறார். உன் பட்சத்தில் நிற்பார், உனக்காக யுத்தம் செய்வார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3வது உங்களுக்கு தேவை ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட். பக்கத்துல ஆவிக்குரியவனாவே இரு. தேவையில்லாத பேச்சிலெல்லாம் நீங்க நுழையவே கூடாது. ஏன்னா நீங்க யாருங்க? ஆவிக்குரியவர்கள். மற்றவங்களை பத்தி நீங்க பேசும்போது நீங்க சின்ன சிந்தையுள்ளவர்கள். ஆமென். பொருட்களை பற்றியே பேசும்போது நீங்கள் மீடியம் சைஸ் மைண்ட் உள்ளவர்கள். இயேசுவை குறித்தே நீங்கள் பேசும்போது நீங்கள் பெரிய சிந்தனை உள்ளவர்கள். இன்னொரு முறை மற்றவங்களை பற்றி பேசுகிறவங்களாம் ரொம்ப சின்னவங்க, அதை இதை பேசுகிறவங்கலாம் மிடில் கிளாஸ் சிந்தனை உள்ளவர்கள். இயேசுவை பற்றி பேசுகிறவங்கலாம் ரொம்ப பெரியவர்கள். 3 பேரை தட்டி சொல்லுங்க, இயேசு இயேசு இயேசு. ஏன்னா அவரை பற்றி பேசினால், அந்த நாமத்தை சொன்னாலே உன் வாழ்க்கை பூத்து குலுங்கும். அவர் நாமத்தில் வெற்றி உண்டு. அந்த நாமத்தை சொன்னவர் எவரும் தரித்திரரான வரலாறு இல்லையே. இந்த உலகத்தில் நெகட்டிவ் எப்பவுமே இருக்குங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாராவது நமக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க, இருக்கீங்களாங்க? இப்போதாங்க எல்லாத்தையும் ஜெயிச்சோன்னு கவலைப்படாத. ஒன்று சொந்தம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு வேதனை கொடுக்குறதுக்கு. somebody will be there to do negative to you. ஆமென். கவலைப்படாதிருங்கள். இன்னொன்று உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன், யாரையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி விடாதிருங்கள். ஆமென். ஒருத்தர் பார்த்து சொன்னார், எப்படி நடக்கிறான் பாருன்னு. நான் திரும்பி பார்த்தேன், அவன் நட இவனோட பெட்டரா இருந்துச்சு. சொல்லும் போது நிறைய பேர் நம்மளை திரும்பி பார்க்கறதே கிடையாது. இவன் எப்படி நடக்கிறான் பாருன்னு. நீ ரொம்ப ஸ்டைலா நடக்கிறியோ, உன்னை உற்று பார்த்தா தானே உன் நடை எப்படின்னு எங்களுக்கு தெரியும். யாரையுமே எதுவும் சொல்லாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யாரையுமே நம்ம விமர்சனம் ஏதாவது கொச்சைப்படுத்தி கீழே இறக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், நமக்கிட்டையும் நிறைய வீக் பாயிண்ட் இருக்கு. ஆமென். மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பெரிய சிந்தை உள்ளவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நீங்க மற்ற எல்லாவற்றை விட ஒருத்தரை பற்றி தான் அதிகமா பேசுவீங்க. அவர் வேறு யாரும் அல்ல, வானம் விட்டு இறங்கி வந்த எங்கள் இயேசு. இப்படி சொல்லட்டுமா, ஜனங்களை பத்தி நீங்க பேசினீங்க, அவங்க அளவில் இருக்கீங்க. ஜனங்க குறைகளை பேசினா நீங்க இறங்கி பேசுறீங்க. இயேசுவை பத்தி பேசும்போது நீங்க உயரத்துல போறீங்க. இயேசுவையே நினைப்போம், ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களா இருப்போம். குருவிகள் ஒன்றும் கண்ணீர் எடுத்து பார்ப்பதில்லை, எப்பொழுதுமே கீழே தான் பார்க்கிறது. ஆனால் பறந்துகள் அல்லது கழுகுகள் குனிந்து பார்ப்பதில்லை, தூர பார்வையோடு உயரங்களில் பறக்கக்கூடிய கழுகுகள் எல்லாம் நியூ லைஃப் சர்ச்சில் காலையில் வந்திருப்பதை நான் குருவி இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தணும்.
இப்போ கையை உயர்த்தாததெல்லாம் குருவிங்க. ஓகே, ஈகிள்ஸ் ஹேவ் அ லாங் சைட். அப்படிதான் நீங்க வாழணும். ஏன்னா பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்கள் சிந்தையாய் இருப்பதாக. You have to have a spiritual mind, a singular mind. ஆமென். நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கணும், இந்த சப்மிசிவ் மைண்ட் இருக்கணும். இது மூன்றும் இருக்குமானால் நீங்க 4ஆம் அதிகாரம் வரும்போது பவுலை போல செக்யூர் மைண்டுக்கு வருவீங்க. பதட்டம் இல்லாத இருதயத்தோடு நீங்க சொல்வீங்க, துன்பத்துக்கு முன்னாடி சொல்வீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரிப்பீட் பண்ற உங்கள் ஞாபகத்தில் 1, உங்களுக்கு ஒற்றை சிந்தனை தேவை. 2, அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தனை தேவை. 3, தேவ சிந்தனையிலேயே நீங்கள் வளர்ந்து நிற்பீர்களானால் 1000 துன்பங்கள் வரும்போதும், கண்களில் கண்ணீர் வடியும் போதும், நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாத போதும், அங்கே நின்று கொண்டு நீங்கள் பவுலை போல உறுதியான பதறாத மனத்தோடு சொல்வீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். தேவ பிள்ளை தானே நீங்க, விசுவாசி தானே நீங்க. உங்களுக்கு உபத்திரவம், உங்களுக்கும் சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் உங்க மசில தான் ஸ்ட்ராங் பண்றாரே தவிர உங்களை தோல்விக்கு கர்த்தர் விடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை துன்பங்களை பட்ட பவுல் துன்பத்தில் கலங்கி நின்று பேசவில்லை. துன்பத்தின் உச்சகட்டத்தில் நின்று கொண்டு, பட்டயம் கழுத்தில் வரப்போகிற சில நாட்களுக்கு முன்பாக நின்று கொண்டுதான் பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எத்தனை பேர் என் ஆண்டவரை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாஸ்டர் எனக்கு இது வந்தது, ஏன் இந்த வியாதி எங்களுக்கு வந்தது? நான் இன்னைக்கு சொல்றேங்க, சீக்கிரம் நீங்க நிறைய பேர்கிட்ட சாட்சி சொல்ல போறீங்க, என்னை சுகமாக்கினார் உன்னையும் சுகமாக்குவார். என் தாயை ஏன் எடுத்தேன்னு நான் கேட்டேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு சாட்சி சொல்றேன், என் தாயை அவர் எடுத்த போது அவர் எனக்கு தாயா இருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கும் அவர் தாயா இருப்பார். என் தகப்பனை அவர் என்னை விட்டு பிரித்த போது நான் கேட்டேன், ஏன் என் தகப்பனை எடுத்துக்கொண்டீர்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்றைக்கு எனக்கு புரியவில்லை, இன்றைக்கு தகப்பன் அற்றவர்களை பார்த்து நான் பேசும் என் வார்த்தையில கிருபை இருக்கு. எனக்கு தகப்பனாய் அவர் இருந்தார், உனக்கு தகப்பனாய் அவர் இருப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இப்படி சொல்லட்டுமா? எல்லா துன்பங்களையும் தாண்டி நிற்கிற நான் ஒரு நாள், நீங்கள் ஒரு நாள் சாட்சி சொல்வீர்கள், அவர் என்னோடு கூட இருந்தார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் என்னை கைவிடல, அவர் உன்னையும் கைவிட மாட்டார் என்று துன்பத்தில் நின்று கொண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு எல்லாரும் சிதறி நிற்கும் போது நீங்கள் சொல்வீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உயிரோடு இருக்கீங்களா? மீண்டும் சொல்லுகிறேன், ஒற்றை சிந்தனை உள்ளவர்களாயிருங்கள். ஃபோக்கஸ்டு மைண்ட் இருக்கட்டும். செதறி பதறி நடக்காதிருங்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையோடு கிறிஸ்துவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழுங்கள். 3வது ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு இருக்குமானால் you will be secure in your mind. பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போனீங்க, பையனை பார்க்க பையன் வீட்டுக்கு போனீங்க, அதுக்கப்புறம் பூ முடிச்சிங்க, அப்படியா ஏதோ முடிச்சிங்க, அதுக்கப்புறம் நிச்சயம் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்னென்னவோ முடிச்சிங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் அப்பா அப்படியே விருந்து, மாமா மச்சான் எல்லாம் முடிச்சிங்க. எல்லாம் முடிச்சு உங்களை ஒரு சரீரமாய் கர்த்தர் இணைச்சதுக்கு அப்புறம் எவன், நல்லா கேட்டு ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க, எவனோ ஒருத்தன் வந்து உன் மனைவியை பற்றி உன்கிட்ட பேசும்போது, அல்லது உன் புருஷனை பற்றி உன்கிட்ட பேசும்போது உன் மனம் பதறாம என்ன தெரியுமா சொல்லணும்? அவளை எனக்கு நல்லா வரவே இல்லை பாருங்க. அல்லது அவளை பத்தி நீ சொல்லணும், அவளை எனக்கு நல்லா. அதோட சபை எங்கேயோ செதறி போச்சு. ஏன் சொன்னாலும் அதை கேட்டுக்க வேண்டியது. அப்படியா அப்படியா சொன்ன, என் மனைவி எனக்கு நல்லா, ஏங்க அமைதி நல்லவுது. செக்யூர் மைண்ட், செக்யூர் மைண்ட். என் புருஷன் எனக்கு நல்லா, செக்யூர் மைண்டா இருங்க. அதே போல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வாழுகின்ற இந்த பாதையில் 1000 அலசடிகள் வரும்போது அஞ்சாமல் நின்று சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும். பவுல் இதை எழுதுவதற்கு முன்பு என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் சில நேரம் கீழே இருந்திருக்கிறேன்,
சில நேரம் நான் மேல இருந்திருக்கிறேன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா நான் பதறவில்லை. ஏன்னா கடந்து வந்த பாதையில இன்னைக்கு படுகிறத விட பல பிரச்சனைகளை அன்றைக்கே சந்திச்சிட்டதுனால எனக்கு கர்த்தர் எனக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். இது மரணமாய் முடிந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காலையில ஒரு புரட்சிகரமான ஒரு அல்லேலூயா. இந்த வேலையிலேருந்து கழட்டணுன்னா என்கிட்ட வருவாங்க சிலர் ஜெபம் பண்றதுக்கு, ஐயா வேலை போயிடுச்சுன்னு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு எந்த அனுபவமே இல்லாத போது, எந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத போது உனக்கு ஒரு வேலையை கொடுத்து 5 வருஷம் அந்த வேலையில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, அன்னைக்கு புத்தியே இல்லை, இன்னைக்கு இவ்வளோ புத்தி வளர்ந்துருக்கு, இன்னைக்கு இவ்வளோ அறிவாற்றலை கொடுத்து, இவ்வளோ திறமையை கொடுத்து, இவ்வளோ ஞானத்தை கொடுத்து 5 வருஷம் உன்னை பராமரிச்சுட்டு கர்த்தர் தான் கலட்டுறார் வேலையை. போ, நீங்க அங்க நின்று என்ன தெரியுமா சொல்லலாம்? அன்னைக்கு வேலைக்கு போகும்போது எனக்கு அனுபவம் இல்லை, அறிவில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 5 வருஷம் இந்த கம்பெனியில் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு, இப்போ கல்ட்ரியா கவலைப்படாத. இப்போ நான் அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போது அனுபவம் இல்லாதவனா போல அனுபவம் உள்ளவனாய் போகிறேன். பவுல் திரும்பி பார்த்து சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு துன்பங்கள், அன்றைக்கெல்லாம் காணாத துன்பம் இன்றைக்கு மட்டும் என்னை செய்து விடுமா? பட்டயத்தின் விளிம்பில் நின்று கொண்டு தலை சாய்க்கப்படுகிற நேரத்தில் பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் பதறாத ஒரு மனம். தூங்கிட்டே அல்லேலூயா சொல்றீங்களே. கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கையை மேல உயர்த்துங்களேன். இந்த வார்த்தை சொல்லும் போது கேட்டாமின்னு சொல்ல விளக்க நேரம் இல்லை. அவர் நேற்றைக்கு உன் கூட இருந்தார், இன்றைக்கு உன் கூட இருப்பார், நாளைக்கும் உன் கூட இருப்பார். இன்னும் ஒரு முறை, நேற்றைக்கு இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருப்பார். இன்னும் ஒரே ஒரு நேற்றைக்கு இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கும் உன் கூட இருப்பார். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நான் பவுலை பார்த்து கேட்க விரும்புகிறேன், பவுல் அவர்களே, அப்போஸ்தலரே, இதை நீங்கள் எழுதும் போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? எங்கே இருந்தீர்கள்? ராஜாவின் மடியில் சாய்ந்திருந்தீர்களா? ரோமா சாம்ராஜ்யத்தினுடைய உயர்ந்த ஆட்சியினுடைய பீடங்களில் ஆட்சி பீடத்தின் தலைவராக இருந்தீரா? இவ்வளோ போல்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது நீங்க என்ன ராஜா பக்கத்தில் உட்கார்ந்தீங்க? நீங்க மந்திரியா? நீங்க அமைச்சரா இருந்தீங்களா? அல்லது பொருளாதாரத்தின் உச்சகட்டத்தில் செக்யூரா இருந்தீங்களா? அல்லது ராஜாவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ரதத்தில் போகக்கூடிய பாக்கியம் பெற்றிருந்தீர்களா? எதுவுமே உங்களுக்கு கிடையாதே. சிறையில் கைதியா இருக்கிறீர்களே. உங்க தலையை நாளைக்கோ நாளானிக்கோ வெட்ட போறாங்களே. அந்த மரண விளிம்பில் நின்று கொண்டு இத்தனை தைரியமாய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படிங்க எழுத முடிஞ்சது? அவர் அதுதான் சொல்றார். ஏன் தெரியுமா மரண விளிம்பில் நின்று சொல்லுகிறேன்? ஏன்னா எனக்கு இருந்தது ஒரு ஒற்றை சிந்தனை. 2, எனக்கு இருந்தது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம். 3, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? என் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையா இருந்ததனால் நான் துன்பங்களுக்கு முன்பே பதறாத மனத்தோடு நின்று கொண்டு எழுதுகிறேன், என்னை பலப்படுத்துகிற. How can you be so content? எப்படிங்க இப்படி எழுத முடிஞ்சது? இம்முத்தூண்டு சோதனை வந்தோடனே சபைக்கு 7 வாரம் வராம லீவ் போட்டு போத்திக்கிட்டு பிளாங்கெட்ல இருந்து வெளியே வராம தூங்குற சில விசுவாசிகளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? பக்கம் கவலைகளெல்லாம் தாண்டிடுவோங்க. வேலையில கழட்டுறாங்களா, தாட்டா போட்டு போயிட்டாரு. அதை விட உயரத்துல கர்த்தர் உன்னை வைக்க போறாரு. அன்னைக்கு அனுபவமே இல்லாத போது உனக்கு வாசலை திறந்தவர் இன்னைக்கு இவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு அழகை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு வெற்றியை கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு மன உறுதியை கொடுத்திருக்கிறார். சாதிப்பேன்னு சொல்ற 2-3 பேர் இந்த சர்ச்சில் இருந்தா வராமன்னு சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, கலங்கி நிற்காதே. காட்டு வழி போறியோ எந்த வழி போறியோ, கலங்கி மட்டும் நிற்காத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கைவிடவே மாட்டார். Let me close. Time is up for me. பவுல் சொன்னார், I can do all things through Christ who strengthens me. 2 வார்த்தையோடு செய்தியை முடிக்கிறேன். துன்ப காலத்தில், நினைச்சதற்கும் நடப்பதற்கும் சம்பந்தமில்லாத காலத்தில், எதிர்பார்க்காத துன்பங்கள் எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது என்ன செய்யணும் என்பது பவுல் சொன்னது உங்களுக்கு நான் சொன்னேன். திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. You must have a singular mind, you must have a submissive mind, and if you have a spiritual mind, God will give you a secure heart. பதறாத மனத்தை கர்த்தர் தருவார். அங்க நிற்கும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா,
இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை வாட்டி வதைக்கிற நேரத்தில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, உங்க ஜெபம் சரியான ஜெபமா இருக்கணும். கெத்செமனே தோட்டத்தினுடைய அகோரமான வேதனைக்கு முன்னே மரணமா ஜீவனா என்று இரத்த வேர்வை சிந்தின இயேசு கிறிஸ்து கெத்செமனையில் நின்று கொண்டு பதறி அளவில்லை. இப்படி சொன்னார், ஆண்டவரே இது எனக்கு கஷ்டம் என்று நன்றாக என்னை அடிச்சு தொலைப்பாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா உன்கிட்ட ஒன்று கேட்கிறேன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமானால் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டுமே. என்ன சொல்றாங்க? 1000 பிரச்சனை வரும்போதும் பதறாத மனத்தோடு நிற்கும் போது உங்க ஜெபம் சித்தத்துக்கு வெளியே அலப்பும் ஜெபமா இல்லாமல் சித்தத்தில் நின்று கொண்டு முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது சொல்லு, என் சித்தம் அல்ல உம் சித்தம் செய்ய நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே, எனக்கு இதை கடந்து போகணும், ஆனா நீங்க எனக்கு தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி என் ஜெபம் சரியான ஜெபம், உம் சித்தம் செய்ய உம் தாசன் வந்து நிற்கிறேன். நீர் என்னை நடத்தினால் ஸ்தோத்திரம், நீ நடத்தினாலும் ஸ்தோத்திரம், நடத்தாவிட்டாலும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிப்பார். அந்த நம்பிக்கை உள்ளவங்களாம் ராமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்க ஜெபம் ரைட் ப்ரேயரா இருக்கணும். ஐயோ 2 கஷ்டம் வந்துட்டா போதுங்க, ஜெபம் அலப்ப தொடங்கிடுது. ஆண்டவரே அவனை ஆசீர்வச்சிங்க, அவளை ஆசீர்வச்சிங்க, அவளுக்கெல்லாம் ஏன் வரல, உனக்கு ஏன் அந்த வேலை, எவளுக்கு வந்துச்சு எவளுக்கு வரல, இப்போ அதெல்லாம் உங்க தேவையை உங்க பிரச்சனை இருக்கவே கூடாது. நீங்க ஒன்று தான் செய்யணும். இந்த நேரத்திலும் நான் ஒன்று தான் செய்யணும், உங்க சித்தத்தை. அமைதி, எவ்வளோ அமைதி வரும். நீங்க நினைச்ச 100 கோடி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இயேசு போதும்னு யாரா இருக்கீங்களா? Paul was writing this statement not sitting at the right hand of the king. He's sitting in the prison, in jail. Tomorrow or day after or next month his head is going to be on the chopping block. தலைவெட்டும் பலகையின் மேல் தலை வைக்க வேண்டி விளிம்பில் நிற்கும் போது என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. கேட்கிற விசுவாசிங்களாம் இன்னைக்கு பதறாத மனம் உள்ளவர்களாக மாறணும். எல்லாம் சரியாயிடுங்க. அழைச்சவர் உண்மை உள்ளவருங்க, கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? அலப்பாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இப்போ சிலர்லாம் ஆமீன் சொல்லாதது ஏன்னு எனக்கு புரியுது. பவுலை பற்றி வேற பேசுகிறாரு, தலை வேற சாப்பிங் பிளாக்லன்றாரு. நம்ம தலை எங்கே சிக்க போகுதோ அது பவுலினுடைய பாடுகள். அதனால தான் துவக்கத்தில் சொன்னேன், நான் போன பாதையில் நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் போன பாதையில் நான் போக மாட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துன்பங்கள் தான் அனுமதிக்கப்படுகிறது. உங்க வனாந்திரம் வேற, என் வனாந்திரம் வேற. கலங்காமலும் பயப்படாமலும் இரு. பதறாத மனத்தோடு கர்த்தருக்கு அர்ப்பணித்து கொண்டு ஒற்றை இருதயத்தோடு கர்த்தர் சமூகத்தில் நில்லு. இந்த வார்த்தை பவுல் தானே சொன்னார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, அடுத்த அளவுக்கு உன்னை கொண்டு போய் கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். எவராலும் யோசிக்க முடியாத, எவராலும் கிரகிக்க முடியாத, பிரமிக்கத்தக்க அளவில் உன்னையும் உன் சந்ததிகளையும் கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். கலங்காம இரு. 3 பேரை தட்டி சொல்ல, எவ்வளோ பார்த்துட்டேங்க, இப்ப ஏன் அப்படி உடையிற? அப்பெல்லாம் உன்னை கைவிட்டாரா? அப்பளமே கைவிடலனா இப்போ உன்னை கைவிடுவாரா? Alright, I want to close. Number 2, you have to have the right prayer. Number 2, right thought. துன்பத்தில் தாங்க உங்க சிந்தனை ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமாங்க, துன்பம் வரும்போது இந்த மைண்ட் கேம் விளையாடும். எனக்கு துன்பம் அதிகரிச்சுன்னா ஃபோன் எங்கே வச்சுட்டு கையில் வச்சுட்டே ஃபோன் 5 நிமிஷம் தேடி இருக்கேன். ஏன்னா நம்ம சிந்தனை சிதற தொடங்கும். மைண்ட் பிளேஸ் கேம், மைண்ட் வில் பிளே ட்ரிக் அப்பான் யூ. ஒரு நாள் ராத்திரியில் நல்ல மீட்டிங் எல்லாம் முடிச்சு அழகாக ஒரு நல்ல சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டு விட்டு நித்திரைக்கு போகிறேன். ராத்திரியில் சொப்பனம், எனக்கு சொப்பனம். இது யார் கொடுத்த சொப்பனம் தெரியவில்லை. என்ன தெரியுமா சொப்பனம்? என்ன போய் பெட்டியில் படுக்க வச்சு எல்லாரும் சுத்தி இருக்காங்க, எலியேசர் முன்னாடி நிற்கிறான். காலையில் கண் விழித்தேன், எழுந்து விட்டேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எழுந்த போது அந்த சொப்பனம் எனக்கு ஸ்ட்ராங்காய் தெரிகிறது.
நான் மரித்த காட்சியை நான் பார்த்து விட்டு நான் சாத்தான சொன்னேன், டே சொப்பனத்தில் போய் சாவடிச்சே அறிவு கட்டவன, உயிரோடலடா இருக்கிறேன். புரியல உங்களுக்கு? நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உனக்கு அவ்வளோதாண்டா வக்கு, சொப்பனத்தில் தாண்டா நீ சாவடிக்க முடிஞ்சது. 58 வருஷமும் என்னை அழகாய் பார்த்து வந்த தெய்வம் என்னை கைவிடவில்லையே. இப்ப சொல்லட்டுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒரு அலையே சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, துன்பத்துல மூளை விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் நீ ஆடக்கூடாது. அப்பதான் பதறாத மனத்தோடு நின்று சொல்லுங்க, இந்த துன்பமும் நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. ஏங்க, வாழ்க்கை முடியும்னு தெரிஞ்சும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. அப்படின்னா என்ன சொல்றாரு? செத்தா அது வேற விஷயம், பார்த்துக்கலாம். ஆனா இருந்தேன்னு வச்சுக்கோ சாத்தானே, நான் இன்னொரு பரிமாண சபைகளை ஸ்தாபிச்சு முடிக்க வேண்டியது முடிக்காம நான் போக மாட்டேன். அந்த விசுவாசம் நம்பிக்கை உள்ளவர்கள் யாரா இருந்தா இதுவரைக்கும் சொல்லாத கரங்களை உயர்த்திய பலத்தாலேயே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ட்ரெயின் யுவர் மைண்ட். துன்பங்களில் சிதறாத ஒரு சிந்தனை உருவாக்கி கொள்ளுங்கள். புரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன், விளக்க நேரம் இல்லை. பைபிள் சொல்றது, ஒரு மனுஷன் எப்படி நினைக்கிறானோ, நீதிமொழிகள் 23:7 சொல்லி முடிக்கிறேன். As a man thinketh in his mind or heart, so shall he be. ஒரு மனிதன் தன்னை எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படிதான் இருப்பான். சொல்லி முடிச்சிற நேரம் நமக்கு இல்லை. முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் வலது கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன ஒரு சலிச்சு போன ஆமேன். அது இன்னொரு முறை, என்னாலையும் முடியும் என்று சொல்றவங்க, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேங்க, உங்களாலையும் முடியுங்க. இப்ப நான் நெகட்டிவ், நீங்க யாரும் ஆமேன்னு சொல்லாதீங்க. என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் கேட்டுக்கோ, முடியவே முடியாது. பவுல் சொல்றார், என்னால முடியும். இன்றைக்கும் பவுல் நிருபங்கள் ஆழமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த 13 நிருபங்களை பவுல் மட்டும் எழுதாமல் போயிருந்தால் வேதமே நமக்கு புரியாமல் போயிருக்கும். துன்பத்தின் உச்சத்திலும் பதறாத மனத்தோடு சிதறாத சிந்தையோடு நின்று கொண்டு சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நீங்கள் செய்த உதவிகளுக்காக நன்றி. ஆனால் நான் உங்களை கூட சார்ந்தல்ல, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதையும் நான் சாரவில்லை, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு 5 பேரை தயவு செய்து சொல்றேன், இது சொல்லாதவங்க யாரும் வெளியே போயிடாத, போனீங்க நல்லதா நடக்கும். ஆமென். ஸோ 5 பேரை தட்டி சொல்லுங்க, எல்லாம் எனக்கு நல்லா நடக்கும். கஞ்சங்களா? 5 தானே கேட்டேன் நான், அதுல ஒரு அரை குறை வைக்க வேண்டியது. 5ன்னு சொன்ன போது 7 பேரை தட்டி எல்லாம் நல்லா நடக்குங்க. வாழ்க்கையின் முடிவில் நின்று கொண்டு பவுல் சொன்ன வார்த்தை நிறைவேறா புரட்சிகரமான வார்த்தை. 2 things are very important in times of pain, in times of sorrow, when you don't understand things. Your prayer must be the right prayer and your mind must be trained to face these problems with stability. Amen. கடைசி அப்படி சொல்லி முடிக்கிறேன். We are living in challenging times. நான் வாழுகிற இந்த உலகம் எப்பொழுதும் நமக்கு சாதகமா இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய மாணவனாகவே இருந்து விடுங்கள். In these challenging times in this world, continue to be a student of the word of God. வசனம் வசனம் என்ற ஏக்கத்தோடு அதில் வாழுங்கள். வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறவர். எல்லாருக்கும் எல்லா துன்பத்தையும் ஒரே மாதிரி கொடுக்கிறவர் அல்ல. திராணிக்கு மேல் சோதிக்காத தெய்வம். கை கொஞ்சம் என் பக்கம் நீட்டுங்களேன். இன்னைக்கு நீ கடந்து போகிற பாதை எதுவோ, எதை குறித்து கவலைப்படுகிறையோ, கலங்காமல் இரு. தப்பி செல்லும் வழியை காண்பித்து உன்னை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து உன்னை தோன்ற வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி உன்னை எதற்காக அழைச்சாரோ, உன்னை எதற்காக பிடிச்சாரோ, அந்த பிடிச்ச நோக்கத்தின் எல்லை கரையில் என் கண் முன்னே வசனத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் அழகு பார்ப்பார்.
என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand quickly in the presence of God? Thank you so much. Hallelujah. Hallelujah, Lord. Thank you, Jesus. துன்பமா துயரமா ஒரேடி மட்டும் சீக்கிரமா வேகமா. Thank you, Jesus. துன்பமா துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தால் காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சால் வெயில் வந்தால் காய்ந்து போய்விடும் கலங்காதே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் சிலுவையிலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் சிலுவையிலே. நம்பி வா வெளிச்சம் தேடி வா. ஓஹோ நம்பி வா வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. Every hands lifted up, every eyes closed. பரலோக பிதாவே, பவுலின் அனுபவங்களை லேசா அலசி பார்க்கும்போது எங்களுக்குள் அவ்வளோ விசுவாசம். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டீர். நெக்ஸ்ட் டிமென்ஷனுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். நன்றி சொல்லுகிறோம் டேடி. உங்கள் பிள்ளைகள் யாவரோடும் உங்கள் கரம் இருக்கட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே சாட்சிகளை எழுதி முடிப்பார்களாக. அந்த ஆச்சரியத்தோடு நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. வந்த எல்லாரோடும், குடும்பத்தோடும், சந்ததிகளோடும், தொழிலோடும், வியாபாரத்தோடும், அரசியல் நடைகளோடும் உம்முடைய கரமிருந்து வெற்றியாய் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தால் காய்ந்து போய்விடும் கலங்காதே.